சாலையில் சிறிய விரிசல்கள் தோன்றினால் அவற்றை சரி செய்வது மிகவும் எளிதாக தோன்றலாம். ஆனால் அதன் பின்னால் ஒரு சிறப்பு நடைமுறை உள்ளது. முதலில் தொழிலாளர்கள் அதிக அழுத்தம் கொண்ட காற்றை பயன்படுத்தி விரிசல்களுக்குள் இருக்கும் தூசி, சீரிய கற்கள், புல் மற்றும் பிற கழிவுகளை முழுமையாக அகற்றுகிறார்கள். இவ்வாறு சுத்தம் செய்த பிறகே சூட்டான தார் ஹாட் அஸ்பால்ட் சாலையுடன் உறுதியாக ஒட்டுகிறது. அதன் பின் உருக்கிய திரவ வடிவிலான சூட்டான தாரை சிறப்பு இயந்திரத்தின் உதவியுடன் விரிசல்களுக்குள் மெதுவாக நிரப்புகின்றனர். இந்த சூட்டான கலவை விரிசல்களின் ஆழம் வரை சென்று அவற்றை உள்ளிருந்து முழுமையாக மூட்டிவிடுகிறது. சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் தார் உறைந்த பிறகும் சிறிதளவு நெகிழ்வுத்தன்மையுடன் இருக்கும். ஏனெனில் கோடை காலத்தில் அதிக வெப்பத்தால் சாலை விரிவடைகிறது, குளிர்காலத்தில் மீண்டும் சுருங்குகிறது. அந்த வெப்பநிலை மாற்றங்களை தாங்கும் வகையில் தான் இந்த தார் கலவை தயாரிக்கப்படுகிறது. ஆனால் சாலை மிகவும் சேதமடைந்திருந்தால் வெறும் விரிசல்களை நிரப்புவது மட்டும் போதாது. சேதமடைந்த பகுதியை முழுவதுமாக அகற்றி அதன் இடத்தில் புதிய அஸ்பால்ட் கலவை போடப்படுகிறது. அதன் பிறகு கனரக சாலை உருளை ரோடு ரோலர் மூலம் பலமுறை அழுத்தி சாலையை சமமாகவும் உறுதியானதாகவும் மாற்றுகின்றனர். சாலை முழுமையாக உறைந்து பாதுகாப்பான நிலையில் வந்த பிறகே மீண்டும் வாகன போக்குவரத்துக்கு அனுமதி வழங்கப்படுகிறது.